உங்களோட ரிசல்ட் சொல்லுங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி வந்து 5 வருஷம் ஆகுது. நான் 4 வருஷம் இருக்கும்போது தான் இங்கே ட்ரீட்மெண்ட் வந்தேன். நான் வந்து 91 கிலோ இருந்தேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து 16 கிலோ உடம்பெடுத்து அப்புறம் வெளியில ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்ஸ் டு டெம்பரரி. பிரியங்கா வாங்க, கூச்சப்படாதீங்க. இது வந்து மக்களுக்காக தான் நம்ம எடுத்து சொல்றோம். இந்த ரிசல்ட் நமக்கும் அவங்களுக்கும் தெரியும். பரவாயில்ல, தெரிஞ்சதை பேசுங்க. பிரியங்கா அவரை இன்வைட் பண்ணீங்கல்ல, என்னன்னு சொல்லி அவங்க இங்க வந்தாங்க. நல்லா கூச்சப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். உங்களுக்கு இவங்க ரிசல்ட் எப்படி சார் யூஸ்ஃபுல்லா இருக்கா? அப்ப அவங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, உங்க வீட்டுல யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாம இருக்கிறவங்க, அந்த நீர்க்கட்டி பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அவங்களே இதை சொல்லலாம். ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே, இதுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? கூப்பிட்டு சரி, இந்த உணவை வந்து ஒரு நாள்ல இருந்து 10 நாள் சாப்பிட்டவங்க வந்தீங்க முன்னாடி வாங்க. அப்படி அந்த இன்னொரு பொண்ணு நீங்க சொல்லி வாங்க. எங்கேயுமே சரி, எல்லாரும் கிளாப் பண்ணி உற்சாகப்படுத்த பார்க்கலாம். இவங்களோட ரிசல்ட் வந்து உங்களுக்காக தான் ஷேர் பண்றாங்க. தயவு செய்து பக்கத்துல பேசாதீங்க. போனை கொஞ்சம் சைலண்ட்ல போடுங்க. போன் வந்துச்சுன்னா அர்ஜென்ட் தான் வெளியே எடுத்து போய் பேசுங்க ப்ளீஸ். ஓகேவா? ஷேர் பண்ணுங்க. இங்க வந்து நான் சத்தமா பேசுங்க, எனக்கே கேட்கல. என்னோட பேர் கௌசல்யா. நான் இங்கே வந்து ஒரு 5 days 6 days தான் ஆகிருக்கும். இங்கே வந்து ஒரு ஹெர்பல் டீ குடிச்சதுக்கு அப்புறமேல எனக்கு கொஞ்சம் பீரியட்ஸ் ஆகாமல் 3 months 4 months அப்படி இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் பீரியட்ஸ் ஆகிருக்கேன். இப்போ போயிட்டு இருக்கு. 3 மாசம் 4 மாசம் பீரியட் ஆகாம இருப்பாங்களா? இங்க வந்து எத்தனாவது நாள் பீரியட் ஆகுது? 3வது நாளே ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, நீங்க ஐடியல் வேக்கர் யூஸ் பண்றதுக்கு வாழ்த்துக்கள். ஓகேவா? இவங்கள வந்து இன்வைட் பண்ணது சித்ரா மாவே இன்ஜினியர். அவங்க வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சூப்பர். நெக்ஸ்ட் வாங்க. லைனா வாங்க. அப்படியே மாட்டு நீங்க வாங்க. டக்கு டக்குன்னு பேசுங்க. எல்லாருமே கிளம்புற மூட்ல இருக்காங்க. என் பேர் வசந்தி. எனக்கு வயசு 30ஆகுது. நான் இந்த இதுக்கு எதுக்கு வந்தேன்னா, கால் வலிக்கு இந்த வெயிட் குறைக்கிறதுக்கு வந்தேன். இப்போ ஒரு 10 நாள்ல எனக்கு 3 கிலோ குறைஞ்சிருக்கேன். இப்போ 69 கிலோ இருக்கிறேன். நான் 76 கிலோல இருந்து 69 கிலோ இருக்கேன். இது நீங்க நெய்களும் சாப்பிட்டீங்கன்னா உங்க வெயிட் குறைக்கலாம். எல்லாத்துக்கும் நல்லதா இருக்கும். ஓகே, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கவங்க சித்ரா மேடம் தான். அவங்க கிளாப் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் வேற வரேன். வயசு பார்த்தீங்கன்னா 29ஆவது. எனக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால கை கால் வராமல் போயிடுச்சு. கை கால் வராமல் போயிடுச்சு. பெட்ல வந்து ஒரு வாரமா இருந்தேன். வெயிட்டை குறைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா 94 கிலோ இருந்தேன். நான் வெயிட்டை குறைச்சா தான் நார்மலாக ஆகும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து ப்ரெஷர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 140 தான் இருக்கு. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ குறைஞ்சிருக்கு. வெரி குட். உங்களை இந்த உணவு பழக்கத்துக்கு அறிமுகப்படுத்தணும் யாரு? நிவின்யாஸ்ரீக்கு ஒரு கிளாஸ் இல்லாமா? நெக்ஸ்ட் வேற அம்மா வாங்க. ஓகே, உங்களோட ரிசல்ட் சொல்லுங்க. கேக்குதா பின்னாடி பேசுறது? அவரே பக்கத்துல பேசுறீங்க. ஒரு வாரம் அவங்க பையன் நல்லா ஓகே, உங்க தம்பி எத்தனாவது படிக்கிறாரு? இவங்க தம்பி வந்து 10வது படிக்கிறாரு. அவருக்கு என்ன கம்ப்ளைண்ட் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கொண்டையில கட்டி டான்சல் கட்டின்னு சொல்லுவாங்கல்ல, தெரியுமா? இந்த இளநீர் கட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க பையனுக்கு இருக்கு. அதனால இவங்க வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தீங்களா இல்லையா? எடுத்தேன். அதனால நம்ம போட இங்கிலீஷ் மருந்து போட இங்கிலீஷ் மருந்துக்கே போக கூடாதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. கடவுள் அவங்களோட தேடுதலுக்கு ஏற்ப இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. ஓகேவா? இவங்களுக்காக இந்த உணவு உங்களுக்கு யாரும் அறிமுகப்படுத்தினாங்க? கனகாக்காவுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க.
இன்னைக்கு தம்பி நல்லா தூங்குறாரா? வேற என்ன ரிசல்ட் அவர்கிட்ட ஃபீல் பண்றீங்க? ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க 2 பேருக்கு நீங்களும் உதவி பண்ணுங்க. பாருங்க, இவங்க வந்து யாரை கூட்டிட்டு வந்திருக்காங்க, யார் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ஓகே. இவங்க இங்க வரவங்க எல்லாமே அவங்க ரிசல்ட் நல்லா இருக்கிறத ஃபீல் பண்ணி அவங்க ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு இருக்கு. நல்ல விஷயத்துக்கு தானே மத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும், ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம ஹெர்பலைஃப் ஃபுட்டுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, இந்த பொண்ணு தான் இவங்க இன்வைட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவங்களும் நம்ம குழந்தை ரிசல்ட்டுக்காக வந்திருக்காங்க. ஓகேவா? இவங்க அடுத்த 1 இயர்ல இவங்களுக்கு ஒரு பேபி இருக்கணும். அதுக்காக நீங்க எல்லாம் மனசார கிளாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க அண்ணா வாங்க. இது சாப்பிட்டு இருக்காங்களா? அக்கா நீங்க வாங்க. மோகனா சித்ரா கல்யாணம் கொடுத்தாங்க. அழுவாதீங்க, அழுவாதீங்க. நான் 10 வேளை பாத்ரூம் போய் சாப்பிட வேண்டியது. அவங்க கொடுத்து எனக்கு ஒரு வேளை தான் போது நல்லா இருக்கும். அழுவாதீங்க. ஓகே, சித்ராமா தான் இவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 டைம்ஸ் ஒரு 10 தடவை மோஷன் வந்து சும்மா அடிக்கடி போய்கிட்டே இருக்குமா. இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது கண்ட்ரோல்ல நார்மலா ஒரு தடவை போகுதாம். அதை தாண்டி வேற என்ன ரிசல்ட் நல்லா இருக்கு. சூப்பர். பாத்தீங்களா, எமோஷனலா நம்ம எவ்வளவு வேலை பார்க்க ஆமா, வயிறு நல்லா குறைஞ்சிருக்கு. சூப்பர், வெரி குட். அழுவாதீங்க. சூப்பர்மா. இன்னும் நல்லா இன்னும் வயிறு இன்னும் நல்லா உள்ளார போய் இன்னும் அழகா வரணும். ஓகேவா? மாசம் ஒரு தடவை எல்லாம் வந்து பாத்துட்டு தான் இருக்கோங்க. அட்லீஸ்ட் இங்க பாருங்க, பக்கத்துல பேசாதீங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். எங்க அம்மாவுக்காக தான் இந்த உணவு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். எங்க அம்மாவுக்கு 5 வருஷமா வந்து முடக்கு வர மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டேன், எதுலையுமே அவங்களுக்கு சரியா இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க சிஸ்டர் தான் வந்துட்டு கார்டு கொடுத்து இங்க வாங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா எங்க அம்மா தான் வந்து இவங்க எங்க வீட்டுக்காரருக்கு வந்து இவங்க சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க, எனக்கு நம்பிக்கையே இல்லை. அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சுதான் சரி என்னதான் அப்படி செய்யறாங்க போய் பார்த்துட்டு தான் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் நாளே நீங்க கவலைப்படாதீங்க, உங்க அம்மா அப்பா சரியாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. ஒரு 4 நாள் வந்தாவே கொஞ்சம் முன்னேற்றம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அம்மா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நானுமே எனக்கு கை கால் வலி, தலைவலி, சோர்வையா நான் போய் படுத்துக்குவேன். அப்புறம் நானுமே எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்து ஒரு 10 நாளையிலே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சது. தலைவலியில, கால் வலியில நல்ல ஆரோக்கியமா நல்லா இருக்கு. அம்மாவுக்கு என்ன கம்ப்ளைண்ட்? முடக்குவாத மாதிரி இருந்தது. இவங்க அம்மாவுக்கு வந்து முடக்குவாதம், மூட்டுக்கு வீங்கிக்குள்ள வலிக்குள்ள அந்த மாதிரி கம்ப்ளைண்ட். தொட்டா என்ன பண்ணுவாங்க? தொட்டாலே வலிக்குதும்பாங்க, இப்படி குடிச்சாலே வலிக்குதுன்னு கத்துவாங்க. நைட்லாம் தூங்க மாட்டாங்க, கத்திட்டே தான் இருப்பாங்க. இப்ப அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நாள் வரும்போது ஒரு ஆள் வண்டியில தூக்கி உட்கார வச்சுதான் கூட்டிட்டு வந்தோம். இப்ப அவங்களே வண்டியில உட்காந்து வராங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி இதுக்கு முன்னாடி இங்க வரதுக்கு முன்னாடி எப்படி அவங்க சாப்பிடுவாங்க? கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. 2 ரூபா வச்சதுமே வாமிட் வர மாதிரி இருக்குதுன்ட்டு அப்படியே கை கழுவிடுவாங்க. சாப்பிடவே மாட்டாங்க, சரியா தூங்க மாட்டாங்க, மோஷன் போக மாட்டாங்க. ஒரு மோஷன் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை? 4 நாளைக்கு ஒரு டைம் தான் போவாங்க. இப்ப ரெகுலரா டெய்லியும் போயிடுறாங்க. இப்ப பரவாயில்ல, சூப்பர். அதிர்ப்பு எல்லாமே இருந்துச்சு. இவங்க வந்துட்டு ஒரு பவுடர் மாதிரி கொடுத்தாங்க, அது 2 நாளையில சரியாயிடுச்சு. ரொம்ப பிச்சுக்கும் அவங்களுக்கு. அவங்க நைட் அவங்க தூங்கவே மாட்டாங்க. அடுத்த நாள் வந்து கேட்கும் போது கால் வலி, கை வலி எல்லாம் கொஞ்சம் சரியா இருக்கு கண்ணு, ஆனா வந்து இந்த அரைச்சல்னால எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணாங்க. 2 நாள் வந்து ஸ்கின் பூஸ்டர்னு நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதை அவங்க கொடுத்தோன்னே முதல் நாள்லயே அவங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு நாள் கொடுத்தோம். சூப்பரா ரெடி ஆயிட்டாங்க. அவங்க அம்மா மேல உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் இருந்தாலும் கம்ப்ளீட்டா ரெடி ஆகிற அளவுக்கு இன்னும் உடம்பு ஒத்துழைக்கல. இப்ப எவ்வளவு நாள் இது வந்துட்டு இருக்கீங்கம்மா? இப்ப 18 நாள் தான் ஆகுது. 18 நாள்ல இவ்வளவு டிஃபரன்ஸ். இன்னும் ஒரு 3 மாசம் 6 மாசம் எடுத்தாங்கன்னா அவங்க வேலையை அவங்களே பாத்துக்குவாங்க. அம்மாவா இல்லைங்களா? இதுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? இப்ப இந்த காலத்துல வந்து அம்மாவை பாத்துக்கிற பிள்ளைங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க வந்து அவ்வளவு கேர் பண்ணி அவங்க அம்மாவை பார்த்துட்டு கூட்டிட்டு வராங்க தனியாவே. நான் அதுக்கே இவங்களுக்கு நான் கிளாப் பண்ணணும். சூப்பர் சிஸ்டர், வெரி குட். நெக்ஸ்ட் வாங்கடா. எனக்கு வயசு 37 ஆகுது. எனக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. கால் வலி, பீரியட்ஸ் ப்ராப்ளம், தலைவலி, ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு. இதை எடுத்த அப்புறம் நார்மலா இருக்கு. மாசம்லாம் கரெக்டாக பீரியட்ஸ் ஆகுது.
ஓகே, கால் வலி இல்லை, தலைவலி இல்லை, ஹாஸ்பிட்டல் போகிற நிறைய இல்லை. 15 நாளைக்கு ஒரு தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நான் 15 நாளைக்கு ஒரு தடவை எதுக்காக ஹாஸ்பிட்டல்? கால் வலிக்கு ரொம்ப கால் வலிக்கும், தலை வலிக்கும். பீரியட்ஸ் ஆனால் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி போனாலும் கூட அவங்க ஊசி போடுவாங்க, மருந்து தருவாங்க, எதுவுமே ஆகவே ஆகாது. அப்புறம் இந்த ட்ரெஸ் குடிச்சப்போ எனக்கு கரெக்டாக 30 நாளாக ரெண்டு பீரியட்ஸ் ஆகிடுது. எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், 5 கிலோ வெயிட் லாஸ் பண்ணுவேன். சூப்பர். இவங்கள வந்து அறிமுகப்படுத்தினவங்க ராஜேஸ்வரி மேடம். ஓகே, சூப்பர். பிரியங்கா வாசன். ஓகே, சொல்லுங்க. அனைவருக்கும் மதிய வணக்கம். எல்லாம் மதிய வணக்கம் சொல்லுங்க. என் பேர் பிரியங்கா, வயசு 30, சென்னார்பட்டி. பேட்டிக்காக வந்திருக்கு. வெயிட் எனக்கு 7 வருஷமா இல்லை. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் வெயிட் குறை ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீர் கட்டி இருந்துச்சு, நீர் கட்டி சரி பண்ணல. 2வது வெயிட் தான் எனக்கு பிரச்சனையே. அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனால் யூரின் இன்ஃபெக்ஷனு, கரும்பு தளர்ச்சி கம்மியாக இருக்கு, எண்ணிக்கை கம்மியாக இருக்கு, உனக்கு வந்து 5 தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஹாஸ்பிட்டல் பக்கமே போகும்போது இல்லை. ஒரு நாள் ஊருக்கு போகும்போது தான் சந்தியாவுடைய அம்மாவை பார்த்து அது சொன்னதுனால தான் இந்த இடத்துக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணேன். 2 மாதத்துலேயே 6,500 குறைஞ்சிருக்கேன். வெயிட் லாஸ் ஆகிடுச்சு. பீரியடும் தள்ளி போவோம். 35 நாள் 37 நாள் போகிறோம். இப்போ வந்து முன்னாடியே 2 நாளுக்கு முன்னாடியே பீரியட் வந்துருச்சு. சூப்பர். இப்போ இவங்களும் பேபிஸ்க்காக வந்திருக்காங்க. உண்மை சொல்லணும்னா தெரிஞ்சோ தெரியாமையும் அவங்களோட ரிசல்ட் இன்னைக்கு வளகாப்பு பண்ணோம் இல்லைங்களா, அவங்களோட ரிசல்ட்ல இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் இவங்க வந்திருக்காங்க. உங்களுக்கும் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ஓகே. அப்புறம் இருக்க வெயிட் குறைஞ்சிட்டே போனேன். ரொம்ப எனர்ஜியாவே என்னால இருக்க முடியல. போவோம், நம்மளால உடம்பு முடியல, என்ன பண்ணுவோம், அடுத்தவங்க மேல கோவப்படுறது. நான் வந்து அவ்வளவு சீக்கிரம் யார் மேலேயும் கோவப்பட மாட்டேன். எனக்கே நம்ம எரிஞ்சு விழுகுறோமே என்னன்னு தெரியல. நீங்க வந்து பார்க்கும்போது தான் சத்தப்பட்டாக்குறையினால தான் நம்ம உடம்புல இது எல்லாமே மாற்றம் அடைகிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உணவுல வந்து நம்மளும் ஒரு 10 நாள் சாப்பிட்டு பார்க்கலான்றதை ஃபாலோ பண்ணி ஒரு 3 மாசத்துல எனக்கு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸ்கின்ல பாத்தீங்கன்னா ஒரு கொப்பளம் கூட இல்லாம முழுசா மாறி இப்போ வெள்ளப்படுற பிரச்சனை இல்லை. நல்ல எனர்ஜியா ஆக்டிவா. நான் 50 வயசா இருக்கோம்னா எனக்கு நடக்கவே முடியாது. சூழ்நிலை எனக்கு தைராய்டு பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை, வயிற்றுல ரத்த கட்டி, கால ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அது சுத்தமா இதுமாதிரி நடக்க முடியாதுமா, நடந்தீங்கன்னா இன்னொரு ஆப்ரேஷன் பண்ண இன்னொரு காலம் சேர்த்து வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது பயந்துட்டே நம்ம பண்ணி பார்க்கலாம்னா முடிஞ்சது செய்யணும் எடுத்துக்கிறதே இல்லை. இது நாள் வரைக்கும் முடிஞ்சது தான். சூப்பர். அதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறமா எனக்கு இது பிடிச்சதுனால நான் ஃபுல் டைமா பண்ணிட்டு இருந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இதை பார்ட் டைமா பண்ணிட்டு இப்போ ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்காது, எங்க சித்திக்கு தெரியும். ஸ்லேட் பென்சில் மண்ணு பயங்கரமா சாப்பிடுவேன். டப்பாவா சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு 3 டப்பா சாப்பிடுவேன். நைட்டு தூங்கும் போது தலைகாணி கடியில வச்சுட்டு பொழுதுக்கும் திம்பேன், நைட்டும் திம்பேன், தூங்கி எழுந்து பல்லு விளக்காம பென்சில் சாப்பிடுவேன். அதுதான் என் பழக்கமே. அப்படி சாப்பிட்டுட்டு இருந்துட்டு இந்த ஃபுட் ஹேபிட்க்கு என்னைக்கு வந்தனோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் பென்சிலை நான் பார்க்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல. இதுதான் நான் எடுத்த மிகப்பெரிய 2வது ரிசல்ட். அடையாதுங்கம்மா 2 சரிங்க.
மாறிட்டியா இங்கே பாரு ஜாதி நடிப்பேன் எல்லாரும் வாங்க அக்கா நான் வைக்கவே இல்லை நான் வைக்கிறேன் அதான் ஃபர்ஸ்ட் அதான் வைக்கணும் அதான் வைக்கிறேன் நீங்க தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும் இல்லை வைக்கிறேன் நீங்களா சரி தெரியாததுனால அப்படியே இல்லை சரி வைக்கிறது எல்லாம் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க வைக்கிறது வாமா நல்லா இருக்கிறியா சரி போட்டு வச்சுட்டு கேமரா பாருங்க. இங்கதான் இருக்கிறோம் எல்லாத்தையும் போடுங்க எடுத்து கொடுங்க பத்திரெல்லாம் வச்சுக்கலாம் பாருங்க ஓகே இருக்கலாம் கேமரா பாருங்க. எல்லாருமே போட்டு வீடியோ காமிச்சிங்கல்ல நான் வரல ஆனால் பாஸ் கொடுக்குறாங்க என்ன பண்ண சரியா நல்லா வேணுமே நீங்க வாயா